ரெடி. சரி, வந்துட்டீங்க. ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கீங்க. என்ன வேணும்? எதுக்காக வந்திருக்கீங்க? ஹார்மோனியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தூக்க கலக்கமாக இருக்குது. போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்து பேசுமா? மணி 2 மணி ஆயிடுச்சு. டீ கடைலாம் திறந்துருப்பாங்க. நான் 2 மணிக்கெலாம் பாட்டு பண்ணுறதே இல்லைங்க. உங்களுக்காக தான் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். அனிருத்லாம் நைட்டில் தான் பண்ணுறாரு. அனிருத் நைட்டில் தாங்க பண்ணுவார். நான் காலையில் தான் பண்ணுவேன், நைட்டில் தான் பண்ண மாட்டேன். ஏன் சார்? எனக்கு தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். அதனால் காலையில் தான் பண்ணுவேன். சரி சரி, என்ன சார் இருக்கு? நைட்டு தான் நல்லா மியூசிக் வரும்னு சொல்லுங்க. நைட்ல பண்ணா எனக்கு பிரச்சனைங்க, தூங்கிடுவேங்க. பிரச்சனை இதுதான். இந்த சாங் தான் எனக்கு வேணும். இப்போ பிரச்சனை வாழ்க்கை வந்து ஃபுல்லாவே பிரச்சனையா இருக்கு. பிறந்ததுல இருந்து சாவர வரைக்குமே பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. அப்ப வாழ்க்கை இல்லாத பிரச்சனை இருக்குங்களா? ஐயோ, இது மாதிரிலாம் கேட்காதீங்க. நைட்டு 2 மணி ஆகுது. ஏதோ ஒன்று வாசிங்களேன், கேட்டுதான் போவோம். பிரச்சனை வச்சிருக்கேன், வாசிக்கலாம் தெரியாதுங்க. வாசிக்க சொல்றீங்க? செட்டெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏதோ சும்மா வச்சிருப்பேன், வாசிப்பேன். டன் 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 டன். சரி, ஏதோ 2 லைன். சரி, இப்போ இருங்க ஃபர்ஸ்ட். என்னங்க சவுண்ட்? வருங்க. என்னங்க நீங்க மியூசிக் டைரக்டர் ஆயிடுவீங்க போல இருக்கு. நல்லா இருக்கு இது. இருங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 8 கட்டையும் கரெக்டா வைக்கணும். அப்புறம் தான் 7 கட்டையில நீங்க கட்டணுன்னே வேற நினைப்புக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன். கட்டனா இது வந்து சவுக்கு கட்டையா இல்ல தேக்கு கட்டையான்னு கேட்டேன். அது ஹார்மோனியம் செஞ்சவருக்கு தான் தெரியும். சரி, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். நம்ம வந்து பாட்டுக்கு வருவோம். ஏதோ பிரச்சனை அப்படிலாம் பண்ணா நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும். இப்போ இந்த பாட்டை பண்றதுக்கே நான் ஒரு யோசிக்கிறேன். பிரச்சனைக்கு ஒரு பாட்டு பண்ணி நம்மளுக்கே பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு பாட்டு போடுவோம். பாட்டு போட்டே இருப்போம். அப்புறம் நீங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்னா அப்புறம் என்ன பண்றது? நான் வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதி தரேன், நீங்க போடுறதானே உங்க வேலையா இருக்கணும். இப்போ என்னங்க அது ஒரு பிரச்சனை. ரஃபானா இந்த மாதிரி பண்ணலாமா? பிரச்சனை கோயில்ல பண்ணுவோம். பிரச்சனை இல்ல ரஃப் டியூனு இல்ல இருங்க வேற மாதிரி சொல்றேன். பிரச்சனை கோயில்ல பண்ணுவோம் அச்சனை. யூடியூப் திறந்தா பிரச்சனை, இன்ஸ்டா திறந்தா பிரச்சனை. பிரச்சனை எஃபி திறந்தா பிரச்சனை, ஸ்டேட்டஸ் திறந்தா பிரச்சனை சொல்றீங்க. அந்த பிரச்சனையை பத்தி ஒரு பாட்டு பண்ணணும்னு நானும் யோசிச்சேன். ஆனா அதை வேணான்ட்டு நிறுத்திக்கிட்டேன். பிரச்சனை வேணான்ட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த பிரச்சனை நார்மலா இருக்கும். அப்ப அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நமக்கு இல்ல. இப்படி பண்ணலாமா? பிரச்சனை பிறந்தது பிரச்சனை, ஸ்கூலுக்கு போனா பிரச்சனை, வேலைக்கு போனா பிரச்சனை, லவ் பண்ணா பிரச்சனை, கல்யாணம் பண்ணா பிரச்சனை. ஆமா, பிறந்து 1 வருஷம் பொறுத்து தான் அதெல்லாம் எழுதணுமா? 7 மாசம் பொறுத்து ஒரு 5 வயசுல ஸ்கூலுக்கு போனெல்லாம் எழுதணுமா? அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கா? பிரச்சனை கோயில்ல பண்ணுவோம் அர்ச்சனை, இன்ஸ்டா திறந்தா பிரச்சனை, எஃபி திறந்தா பிரச்சனை, நியூஸ் திறந்தா பிரச்சனை, ரீல்ஸ் திறந்தா பிரச்சனை. ரீல்ஸ் நல்லா இருக்கு. நியூஸ் திறந்தா பிரச்சனை, ரீல்ஸ் திறந்தா பிரச்சனை, எஃபி திறந்தா பிரச்சனை. பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா தான் இருக்கும் போல. ஆமா, இதையே வச்சு வாழ்க்கை தொடங்க. ராகம் பேர்லாம் சொல்லுவாங்க, அது என்ன ராகம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை பத்தி நீங்க பேசாதீங்க. ராகம் அந்த ராகத்துல போய் நம்ம போறதுதான் ராகம், நம்ம பாடுறதுதான் ராகம். ஐயோ, ஏதோ ராகம் சொல்லுவாங்க, என்ன ராகங்க? தெரிஞ்ச ராகம் தான் சொல்லுங்களா? நீங்க தான் மியூசிக் டைரக்டர், மியூசிக் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கல்யாணி ராகம். என் ஃப்ரெண்டு கல்யாணி பைரவி, சிந்து பைரவி, அதுவும் என் ஃப்ரெண்டு. அதுதாங்க சொல்றேன். அந்த கல்யாணி ராகத்துக்கு போயிட்டு அந்த பைரவி உள்ள போயிட்டு சிந்து பைரவியை மிக்ஸ் பண்ணி போடுறேன். சிந்து பைரவி, சிந்துன்றதும் எனக்கு சொல்ற போறீங்க. அதெல்லாம் கிடையாது. சிந்து பைரவி. சரி கரெக்டா. கல்யாணி காம்போஜி. இப்போ கல்யாணி ராகத்தையும் காம்போஜி ராகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆரோகணம் அவரோகணம் எல்லாத்தையும் கலந்து இப்போ கிளாசிக்கலா கலோக்கியலா ஒரு கானா பாட்டு வேணும். கானா பாட்டு வேணும், நீங்க ஸ்ட்ரைட்டாவே கேட்டிருக்கலாம். இல்ல, மிக்ஸ் பண்ணி வேணும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி. அப்ப வந்துனா ஏஆர் ரகுமான கொஞ்சம் கலக்கி, அனிருத்த கொஞ்சம் குலுக்கி, யுவன் சங்கர் ராஜாவை கொஞ்சம் உலுக்கி, இளையராஜாவை கொஞ்சம் கலக்கி போட்டா அனிமான் மாதிரி ஒரு பாட்டு வரும். அனிமானா? அதான். இப்ப வந்து பிரச்சனை கோயில்ல பண்ணுவோம் அர்ச்சனை, இன்ஸ்டா திறந்தா பிரச்சனை, ஃபேஸ்புக் திறந்தா பிரச்சனை, நியூஸ் திறந்தா பிரச்சனை, ரீல்ஸ் திறந்தா பிரச்சனை. இது ஏஆர், நீங்க என்ன சொன்னீங்க? ஏஆர் ரகுமான் மாதிரி வேணும்னீங்கன்னா எல்லாரையும் கலந்து போட்டு குலுக்கி தானே செய்யணும். அப்ப இப்படிதான் வரும். குலுக்கினும் போது இது இன்னும் மியூசிக்லாம் சேர்த்து இதுல
எல்லாமே வாசிச்சதுக்கு அப்புறம் பாட்டு வேற மாதிரி வரும். நல்லா இருக்கு. ஏதோ எப்படின்னா எனக்கு வாசிக்கலாம் தெரியாதுங்க, ஜஸ்ட் ட்ரை பண்றேன். பிரச்சனை 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 கோயில்ல பண்ணுவோம் அர்ச்சனை, பிரச்சனை 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 கோயில்ல பண்ணுவோம் அர்ச்சனை, இன்ஸ்டா திறந்தா பிரச்சனை, எப்படி திறந்தா பிரச்சனை, நியூஸ் திறந்தா பிரச்சனை, ரீல்ஸ் திறந்தா பிரச்சனை, பிரச்சனை 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 இப்படி போடலாம். அப்புறம் பிரச்சனை 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 பிறந்தது பிரச்சனை, ஸ்கூலுக்கு போனா பிரச்சனை, வேலைக்கு போனா பிரச்சனை, லவ் பண்ணா பிரச்சனை, மேரேஜ் பண்ணா பிரச்சனை. முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பாட்டு போட்டோம்னா நம்மளே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிடலாம். ரைட்டா? சரி, இது போதும். அடுத்தது அந்த